ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காய சட்னி செய்யலாம். வாங்க. கடாயை வச்சுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 10லிருந்து 15 பூண்டு பல்லை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 6 வரமிளகாய் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்புலாம் நிறம் மாறினதும் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததும் கண்ணாடி பதத்துக்கு வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி ரொம்ப குழைவாக வேகணும்னு அவசியம் இல்லை. 3/4 வதங்க விடுங்க, அதுவே போதும். தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆற விடுங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை அப்படியே மாற்றிடுறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். சட்னி தாளிக்க தாளிப்பு கரண்டியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகெல்லாம் பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்து சட்னியில் தாளித்து கொட்டினா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காய சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.